அமெரிக்காவோட கேபிட்டல் வந்து நியூயார்க் சிட்டி. அந்த நியூயார்க் சிட்டி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டுக்கே கேபிட்டல் மட்டும் தான். அப்படிப்பட்ட அந்த நியூயார்க் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டங்களில் நியூ சிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலில் வந்து மக்கள்லாம் நின்று கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் நபர் வந்து ஒரு 1846 காலகட்டங்களில் பிறந்து வளர்ந்தவங்களை மட்டுமே ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாரு. அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு போன நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரோடு கிராஸ் பண்ணுங்கிற விஷயமா அவருக்கு தெரியல, சிக்னல் அப்படிங்கிற ஒரு விஷயமா அவருக்கு புரியல. அப்படி ஒரு கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறாரு. அவர் செத்து போன வாட்டி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சுற்றி இருந்தவங்களாம் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவர் யாருனே தெரியல, எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, திடீர்னு தானே வந்தார், இவன் ஆளை பார்த்தா 100 வருஷம் பழைய ட்ரெஸ் போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் மர்மமாக பேசுகிறாங்க. அப்படி மர்மமாக பேசும்போது இவர் செக் பண்ணி பார்க்கும்போது இவர் ஜோப்பில் வந்து காப்பர் டோக்கன் இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு $100 இருக்குது. அந்த $100 வந்து பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டங்கள் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து புழக்கடத்தில் ஒரு 70 வருஷத்துக்கு 80 வருஷத்துக்கு முன்னாடி புழக்கத்தில் இருந்த ஒரு டாலர். ஓகேங்களா, அன்னைக்கு இருந்த டாலருடைய மதிப்பில் ஒரு $100 நோட்டு வச்சுருக்காரு. அந்த நோட்டெல்லாம் ரொம்ப புது நோட்டாக இருக்குது, ரொம்ப பழைய நோட்டாலும் ரொம்ப புது நோட்டாக இருக்குது. போலீஸ்க்கு ரொம்ப ஒரு சந்தேகமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆளை தூக்கிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல போட்டு இவரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இவரை பற்றி எல்லாம் வந்து தொலைவி பார்க்குறாங்க, யாருக்குமே எதுவுமே தெரியல. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது, எல்லோ புக்குன்னு சொல்லுவாங்க. எல்லோ புக்குன்னு என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் டைரக்டரி புக்குனால இவ்வளோ மொத்தம் இருக்குமோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ புக் அப்படிங்கக்கூடிய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தருடைய பேர், இன்றைக்கி தான் வந்து ஃபோன் நம்பர், அன்றைக்கி ஃபோன் நம்பர் கிடையாது, பேர், ஊர், அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்க குடும்பத்தோட பேர், இது எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் டோக்கன் பக்கத்தில் வந்து ரொடால்ஃப் பென்ஸ்னு போட்டுருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு சீட்டில் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, ரொடால்ஃப் பென்ஸ் அப்படிங்கிற பேர் எங்கே இருக்குன்னு தொலைவி பார்க்குறாங்க. 1939 வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு. இறந்து போன ஆளு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொடால்ஃப் பென்ஸ் ஜூனியர். ஓகேங்களா, அந்த ஆளை போய் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரிக்க போகும்போது என்ன சொல்கிறாங்க, பொதுவாக ஏன் அந்த ஆளை தேடி போய் விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிங்கன்னா, ஒரு ஊரில் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட அப்பா பையன் 2 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு பையன் பேர் வந்து ரொடால்ஃப் பென்ஸ்னா, அவர் பிறக்கக்கூடிய பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொடால்ஃப் பென்ஸ் ஜூனியர்னு வைப்பாங்க. அப்பா பேர் பையனுக்கு வச்சா பக்கத்தில் ஜூனியர்னு சொல்லி சேர்த்துவாங்க. ஸோ இந்த பேரை வச்சுட்டு போய் விசாரிச்சு பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது இவங்க 1950 போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இல்லை, அவர் வந்து இறந்துட்டான். அவங்க சம்சாரம் தான் இருக்குது. கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் மாமனாரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1846 பிறந்த மனுஷன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை வாஷ் பண்ணுறதுக்கு விட்றேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் போன மனுஷன் திரும்ப வரவே இல்லை. எங்கள் மாமியார் கூட அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா போலீஸ்லன்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய எஃப்ஐஆர்லாம் தொலைவி பார்க்குறாங்க. அப்படி தொலைவி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கணவர் காணாமல் போனதாக வந்து அந்த நம்ம ரொடால்ஃப் பென்ஸோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து தொலைவி பார்த்துட்டு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ், அதாவது தொலைஞ்சு போன நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து மூடி வச்சுட்டாங்களாம். அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1950 காலகட்டங்களில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. இந்த ஆள் டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது புரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த விதமான எவிடன்ஸுமே யாருக்குமே கிடையாது. ஸோ இந்த கேஸ் வந்து போலீஸ் வந்து ஆர்டிக்கலை வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மிக பிரபலமான ஒரு ஆர்டிக்கலர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அது வந்து ஒரு சிறுகதைகள் தொகுப்பில் வந்து உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி எழுதி விட்றாரு. அது வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் காப்பி வந்து விற்பனை ஆகுது. இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் ரொடால்ஃப் பென்ஸ்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் அப்படிங்கிறது வருங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நிஜத்திலேயே வந்து ஒருத்தர் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அவர் டைம் ட்ராவல் பண்ணதுங்கிறது உண்மை தாங்க.